தண்ணி வந்து எல்லாமே ஸ்மார்ட் சிட்டி இருக்குது. ஸ்மார்ட் சிட்டியில் வந்து வாட்டர் டேங்க் வந்து எல்லா பில்டிங்க்கும் தண்ணி பண்ணணும். நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்து ஹெலிபேட் இருக்குது. எதுக்காகனா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்காக ஹெலிபேட் இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் வந்து கேவிடி ஸ்டேடியம் இருக்குது. கேவிடிக்கு பொறுத்தவரைக்கும் வந்து கபடி, வாலிபால், டென்னிஸ் ஸ்டேடியம். அப்புறம் நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ஹை ஸ்கூல் இருக்குது, கேவிகேஎம் ஹை ஸ்கூல். நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் வந்து எல்லா பில்டிங்க்கும் தனித்தனியாக சோலார் பேனல் இருக்குது. அப்புறம் கேவிஎஸ் ஷாப்பிங் மால் இருக்குது. கேவிஎஸ் ஷாப்பிங் மால் வந்து குமாரன் ஷாப்பிங் மால். அங்கே வந்து தேட்டரும் இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பெரிய ரீசைக்கிளிங் கம்பெனி இருக்குது. தேங்க்யூ. இது நிறைய பொருட்களை வெற்றுக்காகவும் பயன்படுது. மின்விளக்கு, வெறும் மண்ணெண்ணெய் விளக்கு. இதில் தான் வந்து திருவினீங்கன்னா திரி பண்ணிட்டு மேலே வரும். இது பேர் மண்ணெண்ணெய் விளக்கு தான். இது பேர் அந்த காலத்து அடுப்பு. இதில் தான் மண்ணெண்ணெய் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. இது நீங்கள் இப்படி மேலே தூண்டிங்கன்னா நிறையா நெருப்பு வரும். இது கீழே இது பண்ணிங்கன்னா கம்மியான நெருப்பு வரும். பேர் அந்த காலத்து காயின்ஸு. இது 2 ரோவும் தமிழ்நாட்டோட காயின்ஸு. இது மாதிரி 6 பைசே, இது மாதிரினா 1 பைசே, இது 2 பைசே. இது அழுக்கு தண்ணியை நம்ம க்ளீன் பண்ணுறது வாட்டர் பியூரிஃபிகேஷன். இந்த பெரிய குப்பையெல்லாம் அந்த கல்லையும் கோல்லையும் இதாகிடும். அதையும் தாண்டி குட்டி குட்டியாக இருக்கிறது சாண்ட்லேயும் காட்டன்லேயும் பியூரிஃபை ஆகி இந்த பியூரிஃபை டேங்க்கு வந்துடும். அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணியை நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் குக்கிங்க்கு அந்த மாதிரி சில இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். It has large blades and rotate when the wind blows. Windmill are commonly found in open areas. Windmill are used to generate electricity. வண்டியை ஓட்டாதீர்கள். வெளியேற ஹெல்மெட் வெளியேற சீட்பெல்ட் போக்குவரத்து சிக்னல்களை follow traffic lights. Ready? Seatbelt in cars. Car no seatbelt போடணும். Do not run on the road. ரோட்ல ஓடக்கூடாது. Always walk on the footpath. Footpath நடக்கணும். Global warming. Global warming is the increase of air temperature. It's mainly caused by human activities like cutting trees, burning fossil fuels, and pollution from factories and vehicles. This release harmful gas like carbon dioxide into air. This gas trapped heat in the atmosphere. Apa ini?
feather of stratosphere. The ozone layer protecting from UV radiation. Mesosphere. Meters are all in this layer. Thermosphere. The hottest layer. Some satellites are exosphere, the outermost layer of the Earth. Around the outermost layer of the Earth around this space. The moons come in the straight line of the sun. This is called solar eclipse. The moons come in the opposite side of the sun. This is called the lunar eclipse. This process conduct on 100 years one time. The moons come in this side. This is called new moon. Moon come this side. This is moons come this side. This is called first quarter. The moons come this side. This is called waxing creation. The moons come this side. This is called new moon. The moons come this side. This is called waning creation. This is called third quarter. This is called waning tribute. Solar system. There are 8 planets in our solar system. 8 planets namely Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. Mercury is the nearest to the sun. This planet is very smallest planet in the solar system. Venus. This planet is second planet in the solar system. This planet is hottest planet. This planet is third planet in the solar system. This planet is known as a living planet. Mars. This planet is red planet in the solar system. Jupiter. This planet is biggest planet in the solar system. Saturn. This planet is ringed planet in the solar system. Uranus. This planet is fair to the sun. Neptune. Neptune is known as coldest planet in the solar system. Thank you. Project menu கரெக்டாக ஃபாலோ பண்ணால் லைஃப் சேவ் பண்ணலாம். ஃபாலோ டிராஃபிக் லைட். ரெடி. Always walk on the footpath நடக்கணும். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வேஸ்ட் ஆகிற தண்ணியெல்லாம் இது குட்டையில் சேரும்போது அது வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆகிடுது. இதுலேருந்து வேஸ்ட் ஆகிற குப்பையெல்லாம் சாயிலில் கலக்கும் பொழுது லேண்ட் பொல்யூஷன் ஆகுது. இதில் இருந்து வர சத்தம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன்